சென்னைக்கு வெளியே சிறுசேரின்ற ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து நாங்கள் பிஜியில் இருக்கணும் அப்படின்னா 8000 ரூபாய் இல்லாமல் இருக்க முடியாது வித் ஃபுட்டு. இந்த 8000 ரூபாய்க்கு அங்கே கொடுத்துட்டு போக்குவரத்துக்கு கூட இருக்காது மீதி காசு. அடிமட்ட கூலி வேலைன்னு அதுதானே. ஆமாம், ஐடியில் கிட்ட நெருக்கி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலைகளை ரிப்பீட்டடாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு 4 வருஷம் அந்த வேலையை பார்க்குறாங்கன்னா இப்போதைக்கு இன்னைக்கு இருக்க இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் படி மேனுவல் டெஸ்டிங்க்கு வெளியே மார்க்கெட்டில் வேலை கிடையாது. அவங்க அண்ணன் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால இன்னும் 2 வருஷத்துக்கு வெளியே போக முடியாது. இன்னும் 2 வருஷத்துக்கு வெளியே போக முடியாதுன்னா 2 வருஷம் இதே வேலையை தான் செஞ்சாகணும். அப்போ 4 வருஷம் கழிச்சு வெளியே போகணும்னு நினைக்கும் போது உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அது இண்டஸ்ட்ரிக்காக உனக்கு சம்மந்தமே இருக்காது. அப்போ யார் அவங்க வேலைக்கு எடுக்க முடியாது. அப்போ திரும்ப அங்கேயே தான் இருக்கணும், HCLலே தான் இருக்கணும். இப்படி ஒரு நூதன முறையில் நமக்கு சங்கிலி இல்லை, ஆனால் சங்கிலி இருக்குது, டிஜிட்டலாக இருக்குது, அவ்வளோதான். கடைசி ஒரு கேள்வி, இதில் அரசு எப்படி செயல்படணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸோ அரசு வந்துட்டு இதில் ஒரு பங்கு கூட அவங்களுக்கான கடமையை ஆற்றலை. இப்போது டிசிஎஸ் விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு அந்த 12,000 பேர் நீ வேலையை விட்டு நிற்குவேன்னு சொல்கிறத வாபஸ் வாங்கிக்கன்னு சொல்லியிருந்துருக்கணும்.